ஆந்திராவில் அங்க கிட்டத்தட்ட 4000 ரூபாய் ஒரு டன்னுக்கு கூடுதலாக ஒரு ஊக்கத்தொகையா கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் இல்ல, செய்யல, செய்யணும். இப்போ புதிய அரசு பொறுப்பேற்று இருக்கிறது. உங்களுடைய அத்தனை கோரிக்கைகள், உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளை நீங்களாம் சொல்லி எடுத்து குறிச்சு வச்சிருக்கிறோம். குறிச்சு இதை ஒரு பக்கம் அரசிடம் எடுத்து செல்ல இருக்கின்றோம். முதல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அணுகுமுறையை நம்ம செய்யலாம். போராட்டம்னாலே டக்குன்னு பண்ணிடலாம், அது விஷயம் இல்லை. ஆனா அந்த போராட்டம் பண்ணா அதுக்கு தீர்வு வரும்படி போராட்டம் நடக்கணும். சும்மா பேருக்குன்னு போராட்டம், அது எனக்கு அதுக்கு உடம்பு கிடையாது. ஒன்று செஞ்சா அதுக்கு தீர்வு வரணும். அதுக்கு எப்படி கொண்டு போகணும், ஒவ்வொரு படியா ஒவ்வொரு கட்டமா நம்ம கொண்டு போறதுல எனக்கு அது நம்பிக்கையா இருக்கு. செய்யும் ஒன்னு எடுத்துட்டு போகணும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் இப்போ நீர் மேலாண்மை பிரச்சனைகளை பத்தி எல்லாம் நீங்க சொன்னீங்க. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் எடுத்துக்கோ, அது அங்க மேற்கு பகுதியில் இவ்வளவு காலமா 1952 இருந்து ஒரு கோரிக்கை, அதுக்கப்புறம் அறிவிச்சாங்க. அப்போ பார்த்தா 9 கோடி, அவ்வளவுதான். இன்னைக்கு அது கிட்டத்தட்ட ஒரு 3500 கோடி. ஆனா அது செலவு பண்ணது 1600 கோடி தான் செலவு பண்ணாங்க. அது காளிக்கராயன் வாய்க்கால் தண்ணி இந்த பக்கம் எடுத்து வருது, அது பில்லூர்ல இந்த பக்கம் எடுத்து வந்தா வேற மாதிரி இருக்கும். அது அவசியமா பண்ணும். இப்ப அன்னைக்கு நான் போயிருந்தாங்க, அந்த அத்திக்கடவு திட்டம் பார்ட் 2 அப்படின்னு ஒன்று அறிவிக்கணும், விரிவாக்கம்னு அறிவிக்கணும், அடுத்த கட்டம் அது அப்படிலாம் நிறைய திட்டங்கள் எல்லாமே இருக்கு. காவிரி குண்டார் திட்டம், காவிரியில தண்ணி சில நாள் கடல்ல போயிட்டு இருக்கு, பல நாள் கடல்ல போயிட்டு இருக்கு. விருதுநகர்ல குண்டார் இருக்கு, அதுக்கு இடையில போய் இப்போ வடவெள்ளார்னு புதுக்கோட்டையில இணைச்சிட்டு, அப்புறம் ராமநாதபுரத்துல இருக்க வைகையில இணைச்சிட்டு, விருதுநகர்ல குண்டார்ல இணைச்சிட்டு அந்த திட்டத்தை கொண்டு போனோம். இது 2008 அடிக்கல் அறிவிச்ச திட்டம். 2021 அடிக்கல் நாட்டப்பட்டது 14,500 கோடி. ஏன்னா இன்னைக்கு 3% வேலை தான் நடந்திருக்குது. போதுமானது. இதெல்லாம் நிறைய நீர் மேலாண்மை பிரச்சனைகள். இந்த திருவண்ணாமலை நந்தன் கால்வாய் திட்டம் இன்னுமே இல்லாத ஒரு சாதாரண ஒரு திட்டம். அது கவுட்டி மலையில தண்ணி மழை காலத்துல எப்பயோ வர தண்ணியே துறிஞ்சலாறுன்னு ஒண்ணு இருக்காங்க. துறிஞ்சலாறுல கீரனூர் பகுதியில ஒரு அணை இருக்கு, வெள்ளக்காரன் கட்ட அணை. அந்த அணையில இருந்து ஒரு வாய்க்கால் மூலமா இங்க ஒரு 22 ஏரி, அங்க ஒரு 18 ஏரி விழுப்புரத்துலயும் வந்து போடுது. இதுதான் இது எனக்கு அமைச்சர் சொன்னாரு, அப்போ முன்னாள் அமைச்சர் சொன்னாரு, அன்புமணிக்கு 3 வயசுல இருக்கிறப்போ இந்த திட்டத்தை நாங்க அப்ப அறிவிச்சோம். எனக்கு அன்புமணிக்கு 57 வயசு ஆகுது, இன்னும் அந்த திட்டத்தை நடத்த. அப்போ இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாதது, இவ்வளோ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளோ திட்டங்கள், இதெல்லாம் சாதாரணமா இதுக்குதான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுல எனக்கு என்ன வருதுன்னா, பல மாவட்டங்களுக்கு மாநிலங்களுக்கு நான் போயிருக்கிறேன். மகாராஷ்டிரா எடுத்துங்க, மத்திய பிரதேஷ் எடுத்துங்க, கர்நாடகா, தெலுங்கானா, சத்தீஸ்கர், இந்த மாநிலங்கள் எல்லாம் 80,000 கோடி, 1,00,000 கோடி, 1,20,000 கோடி நீர் திட்டங்களுக்கு மட்டும் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம 2,800 கோடி, 3,000 கோடின்னு அதுவே செலவு பண்றது. அவ்வளவுதான் கடைசியில. அப்போ எதுல முக்கியத்துவமா நம்ம பண்ணணும் இருக்கு. பிளஸ் இதுல நம்ம விவசாய நிலம் எல்லாமே இப்போ அளவு குறைஞ்சிட்டே வரும். கிட்டத்தட்ட 67 திமுக ஆட்சி வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட வேளாண் நிலங்கள் 16% குறைஞ்சிருக்குது. இது எவ்வளவு பெரிய, நாளைக்கு எங்க சாப்பாடு போறோம் தெரியல. நெய்வேலி NLC பிரச்சனை எடுத்துங்க, அது என்ன பிரச்சனை, எனக்கு அது உள்ள போய் பார்த்தாலே எனக்கு அவ்வளவு கோவம், அவ்வளவு இருக்கு. 40,000 ஏக்கர் அழிச்சுட்டாங்க, இன்னும் 1,00,000 ஏக்கர் வேணும்னு சொல்றாங்க. என்னன்னா நிலத்தின் முப்போகம் விளைகிற அந்த மண்ணை அழிச்சு அதுல இருந்து நிலக்கரி எடுத்து எரிச்சு சாம்பலாக்கி அதுல மின்சாரம் கொஞ்சம் தயாரிச்சு நமக்கு கொஞ்சம் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா கொடுக்கணும். இது எவ்வளவு மின்சாரம்னா மொத்தத்துல அவன் தயாரிக்கிற 2,700 மெகாவாட். அதுக்கு நம்ம மண்ணையும் மக்களையும் அப்புறப்படுத்தி அழிக்கிறதுல தனியா இப்ப இருக்கிற எவ்வளவு சோலார்ல இருக்குது, ஹைட்ரோ இருக்குது, கரண்ட்ல சி கரண்ட்ல இருக்குது, எவ்வளவு மாற்று இருக்கு. இதெல்லாம் அது இல்லாத எனக்கு அது என்ன வருதுன்னா, அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் அவங்களுக்கு வேலை செஞ்சு நிலத்தை கையகப்படுத்தி அச்சுறுத்தி ஒரு கிராமத்துல 200 பேர் இருக்கிறாங்க, 1000 போலீஸ் அனுப்புறாங்க.
நம்ம தான் போய் நிக்கிறோம் கடைசியில. பண்ண விடாம பாத்துக்கிட்டோம். அதெல்லாம் வேற இருக்குது. ஏன்னா இது ஒண்ணும் இருக்குது. இப்ப மேல்மா சிப்காட்ல இருக்குது, அப்புறம் கோயம்புத்தூர் சிப்காட், நாமக்கல் சிப்காட், மதுரையில இருக்குது. இதெல்லாம் சிப்காட் வேணும், அதுல மாற்று கருத்து கிடையாது. தொழில் வேணும், வேலை வாய்ப்பு வேணும், பொருளாதார முன்னேற்றம் அடையணும். இது இருக்கு. அரசு நல்லா இருக்கு, தரிசு நல்லா இருக்கு. எங்கேயோ எல்லாத்தையும் அங்க பண்ணுங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுங்க. நிலத்துல நம்ம விவசாய நிலத்துல சோறு போடுற நிலத்துல கும்மிடிப்பூண்டி பகுதியில இன்டலெக்சுவல் சிட்டின்னு ஒண்ணு அறிவிச்சாங்க. ஆரணி ஆறு, அந்த ஆரணி ஆறு படுகையில 30 விளையிற படுகை இன்டலெக்சுவல் சிட்டி 1800 ஏக்கர் அறிவிச்சாங்க. நான் கேட்டேன், அந்த இன்டலெக்சுவல் சிட்டி என்னன்னா அதை கையகப்படுத்தி இது அமெரிக்காவில் இருக்கிற ஏதாவது நிறுவனத்துக்கு கொடுத்து அவன் இங்க வந்து அதுல பிளாட் போட்டு வித்து இந்த யூனிவர்சிட்டி இந்த காலேஜ் சொல்றது. அப்புறம் நான் போய் சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டேன். அதெல்லாம் முடியாது சொன்னேன். 1800 ஏக்கர்ல இருந்து 800 ஏக்கருக்கு வந்தாங்க கலெக்டர். அது கூட ஒரு பிடி மண்ணை விட விட மாட்டேன்னு சொன்னோன்னு அது நிறுத்திட்டாங்க, திட்டத்தை நிறுத்திட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் நாளைக்கு நமக்கு உணவளிக்கின்ற மண். நாளைக்கு எங்க பிச்சை எடுக்க போறோம், நம்ம சாப்பாட்டுக்கு எங்க நம்ம வியட்நாம், லாவோஸ், தாய்லாந்து, கம்போடியா இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அவ்வளவு விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற நாடுகள். நம்ம விவசாய மண்ணுக்கு விவசாயம் நமக்கு இல்லை. அதனால தம்பி சொன்னது போல நமக்கு ஏரிகள் இருக்கு, வளங்கள் இருக்கு, இயற்கை வளங்கள். 5 திணைகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. எல்லாத்தையும் நம்ம அழிச்சுட்டு போறோம். அந்த ஏரிகளை பாதுகாத்து, ஏரிகளை ஆழப்படுத்தி, தூர்வாரி அதெல்லாம் போய் பண்ணி எதெல்லாம் அது நம்ம செய்ய இருக்கிற மழையை நம்ம பாதுகாக்கணும். அதனால இது நிறைய நல்ல கருத்துக்கள். நன்றி சொல்றேன். நிறைய எனக்கு இப்பதான் நான் கத்துக்கிட்டு வரேன். உங்ககிட்ட இந்த மாதிரி தலைவர்கிட்ட நான் கத்துக்கிட்டேன். ஒவ்வொரு பகுதிக்கும் போனா எனக்கு வேணும் ஒரு ஆர்வம், எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒவ்வொரு ஆர்வம் எனக்கு. அதை பார்த்துட்டு என்னோட நான் கடந்த ஆண்டு ஒரு 100 நாள் நடைபயணம் போனேன். இந்த 100 நாள் நடைபயணம் வந்து எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது பர்சனலா. இதுக்கு முன்னாடி நான் மேடையில பேசினேன், சட்டமன்றத்தில் போய் நாடாளுமன்றத்தில் பேசுறதோ மேடையிலேயோ மீடியாவில் பேசுறதுதான், பொதுக்கூட்டத்தில் பேசுறது. ஆனா இந்த நடைபயணம் நேரடியா போய் பார்த்தப்போ எனக்கு ஒரு என்னுடைய கண்ணோட்டமே வேற விதமா இருக்குது. ஒவ்வொரு பிரச்சனையும் கண்ணோட்டமும் முக்கியமான பிரச்சனைகள் தான் விவசாய பிரச்சனைகள் தான், அதிகமா விவசாய பிரச்சனைகள் தான் இருக்குது. ஸோ இதை நேரடியாக போய் பார்த்து ஒவ்வொரு ஆறும் நான் நடைபயணம் பண்ணியிருக்கிறேன். பாலாத்தை காப்போம் 2 நாள் நடைபயணம் பண்ணேன். தாமிரபரணி ஆத்தை காப்போம் பாபநாசத்துல இருந்து புன்னகாயில் வரைக்கும் நடைபயணம் பண்ணேன். காவிரி ஆலை காப்போம் பில்லிகுண்டு பூம்புகார் 3 நாள் நடைபயணம். அப்போ நான் சொல்லுறேன் வைகை ஆத்தை காப்போம்னு அந்த மேகமலை வெள்ளிமலை அந்த அடிவாரத்துல இருந்து நமக்கு அரசு மங்கல ஏரியா வரைக்கும் போயிட்டு வந்தாங்க. பாலாத்தை காப்போம்னு அந்த வள்ளியூர் இந்த ஆந்திரா பார்டர்ல குப்பம் தொகுதியில இருந்து நம்ம சதுரங்கப்பட்டினத்துக்கு போனேன். அத்திக்கடவு அவனாசத்துல 2 நாள் நடைபயணம் பண்ணேன். காவிரி அந்த பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் நாகப்பட்டினத்துல இங்க இருக்கிற நம்ம பெரிய ஒரு ராமதாஸ் நாகப்பட்டினத்துல அந்த பெட்ரோ கெமிக்கல் மண்டலம், அந்த பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் அப்போ கொண்டு வந்தாங்க திமுக. அப்போ 2009-10 அப்போ வந்தேன். அப்போ நான் 3 நாள் நடைபயணம் பண்ணி அதை கிட்டத்தட்ட 45 கிராமம் அப்புறப்படுத்தணும். அது காவிரி டெல்டாவில் இருக்குது. நான் 3 நாள் நடைபயணம் பண்ணி அந்த திட்டம் வர விடாம பார்த்தேன். இப்போ 4 எண்ணெய் கிணறு வந்து இந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனின்னு சொல்லிட்டு பரங்கிப்பேட்டையில இருந்து 15 கிலோமீட்டர் உள்ள வைக்கிறாங்க, திட்டம் போடுறாங்க. அது அனுமதி கொடுக்க கூடாது. பரங்கிப்பேட்டைன்னா என்ன, அங்க பக்கத்துல பிச்சாவரம், சதுப்புறது, அலையாத்தி காடுகள் இருக்கு. அதெல்லாம் நமக்கு இயற்கை கொடுத்த வரம், அதெல்லாம் நம்ம விட்டு கொடுக்கவே முடியாது. அப்போ இங்க இருந்து 15 கிலோமீட்டர்ல அங்க தாக்கம் இருக்கும். மீனவர் பிரச்சனை மட்டும் கிடையாது, சுற்றுச்சூழல் பிரச்சனை இருக்கும். அப்புறம் உள்ளுக்குள்ள வருவான், கொஞ்சம் வருவான். அப்புறம் அடியில் இருக்கிற இதெல்லாம் தண்ணி எல்லாம் கடல் நீர் உள்ள வாங்குவோம். நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு ஒருபொழுது நம்ம கொடுக்க கூடாது, விடக்கூடாது. காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிக்கணும் அப்படின்னு இந்த வார்த்தை, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் வார்த்தை அது கொண்டு வந்தது அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒன்று. 2014 மாற்ற முன்னேற்றம் ஆண்டுமணி கேம்பெயின்ல தனியார் தேர்தலில் இந்த வாசகம் கொண்டு வந்து அதை நடைபயணம் கிட்ட 5 நாள் அங்க ஊரா போய் துண்டு பிரசுரம், போராட்டம், ஆர்ப்பாட்டம். இதுக்கப்புறம் எல்லா கட்சியும் ஆதரவு கொடுத்து, கம்யூனிஸ்ட் வந்தாங்க, ஆதரவு கொடுத்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. அப்புறம் திமுக எல்லாம் கொடுத்து, அப்போ அந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் கிட்டத்தட்ட 10 முறை நான் சொன்னேன். 10வது முறை
தயவு செய்து வரலாற்றில் உங்க பேர் வரும், பெரிய லெவலில் பெரிய பாராட்டு விடலாம் வைக்கிறோம், நீங்களும் விவசாயி தான் சொல்லி அதுக்கப்புறம் சட்டத்தை கொண்டு நிறைவேற்றினாங்க. இதெல்லாம் நம்முடைய விவசாய மண்ணை, நம்முடைய இயற்கை வளங்க விவசாய மண்ணை பாதுகாக்கணும். இது நம்முடைய கடமை. ஏன்னா நம்ம முன்னோர்கள் ஆயிரம் ஆண்டுகள் காவிரி டெல்டாவில் நமக்கு உணவளிக்கிற மண். அடுத்த ஆயிரம் ஆண்டுகள் அந்த மண் நம் சந்ததியினருக்கு உணவளிக்கணும். இடையில நம்ம வந்தவங்க அதுல நம்ம அந்த மண்ணை அழிக்கிறது எந்த உரிமையும் கிடையாது. அனுபவிச்சுட்டு நம்ம அடுத்த தலைமுறையில விட்டுட்டு போகணும். அதே மண்ணை இல்ல நல்ல மண்ணை விட்டுட்டு போகணும். அதான் நம்ம கடமை, நம்ம பொறுப்பு. அது நம்ம ஒவ்வொருவரும் உணர்ந்துக்கணும். நமக்கு இது கொண்டு வர வளர்ச்சின்னு ஒரு திட்டம் வச்சுக்கிட்டு நான் இந்த இண்டஸ்ட்ரியை கொண்டு வாங்க, வேண்டாம்னு சொல்லலை, வேற இடத்துல கொண்டு வாங்க. விவசாய இடத்துல அழிக்கக்கூடாது, பண்ணக்கூடாது. அந்த நோக்கம் தான் இப்போ நமக்கு எல்லாமே ஒரு அந்த நோக்கம் இருக்கு. நம்ம முன்னோடிகள் நம்மளுடைய ஐயா நாராயணசாமி நாயுடு, நம்ம ஆழ்வார்ல இருந்து இவ்வளவு பேர் நம்ம பேசி சொல்லிட்டே போயிட்டு இருக்கோம். அதில் அவங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நீங்க சொல்றீங்க தியாகிகள் இன்னைக்கு முதல் ஸ்டார்ட் பண்ணதுல அந்த வகையில நடத்துறோம். இப்போ ரெண்டு முக்கியமான பிரச்சனை. இப்போ அந்த கடன் பிரச்சனைக்கு நம்ம பல வகை அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். நம்ம பேசியிருக்கிறோம், கொடுத்துட்டு இருக்கிறோம். எனக்கு அது ஒரு அறிவிப்புகள் இந்த நிதிநிலை அறிக்கையில வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நேரமும் இல்லை. அவங்க எல்லாம் இப்போ அச்சுறுத்தல் பண்ணணுமா வேண்டாமா, பண்ணணுமா வேண்டாமா இருக்குது. அது இன்னும் கொடுக்கிறோம். 6000 கோடி போதுமானது கிடையாது. அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 15000 கோடி அது அறிவிச்சாலும் ஓரளவு கொஞ்சம் கட்டுப்படியா இருக்கும். அதனால அழுத்தம் கொடுத்துதான் இருக்கிறோம். அது ஒரு வேற விதமா ஒரு என்னென்ன எப்படி கொண்டு போலாம். அதுக்கப்புறம் தேவைப்பட்ட நிச்சயமா நம்ம ரோட்ல நிற்போம், போராட்டம் பண்ணுவோம். அதுல நம்ம தயக்கம் வேண்டாம். இது நமக்கு விவசாயிகளுடைய உயிர்நாடி பிரச்சனை. எல்லாம் அதாவது விவசாயிகள் ரொம்ப மானமுள்ள ரோஷம் உள்ளவர்கள் அதிகமா விவசாயிகள் தான். 10,000 கோடி கடனை வாங்கி லண்டன் அமெரிக்காவில் போய் உட்காந்துட்டு கோடி போயிட்டு இருக்காங்க. 10,000 ரூபாய் கடன் வாங்கி அது 2 வாட்டி ஒண்ணு கேட்டானா தூக்கல வரும் 10,000 ரூபாய். ஏன்னா அவ்வளோ நமக்கு ரோஷம் இருக்குது. அந்த அளவுக்கு அந்த உணர்வை புரிஞ்சு கொள்ளுங்கள், அரசு புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட இந்த 5 வருஷத்துல கிட்டத்தட்ட 3200 விவசாயிகள் தற்கொலை பண்ணிருக்கிறாங்க. கடந்த 5 வருஷத்துல நிறைய பேருக்கு தெரியாது. 3200 பேர். அப்போ நினைச்சு பார்க்கணும். ஒன்னும் நம்ம சோறு போடுற கடவுள் ஒரு நாளைக்கு 4 விவசாயிகள். இது அடுத்தது இந்த மேகதாது. இது ஒரு பெரிய ஒரு சூழ்ச்சி, ஒரு கண்டென்ஷியஸ் இஷ்யூ. 50-60 வருஷமா நடக்கிற பிரச்சனை இது. அப்பப்போ கொண்டு வந்து இவங்களுக்கு அங்க இருக்கிற அரசியல் சூழலுக்கு ஏற்று நம்மள வழிகாட்டாக்கி நம்மள ஒரு 2 நிமிஷத்துல பிரச்சனை பண்ணலாம், தடுக்கலாம். பால் தடுக்கலாம், பழம் அதெல்லாம் கரண்ட் எல்லாம் தடுக்கலாம். அங்கேயே நமக்கு 40 லட்சம் 50 லட்சம் தமிழர்கள் அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய நிலையை நம்ம அது புரிஞ்சுக்கணும். நம்ம ரெஸ்பான்சிவா இருக்கணும். ஒரு உடனே அங்க அடிக்கிறது, அங்க கொளுத்துறது, அங்க தமிழர்களை பண்றது நிறைய இஷ்யூஸ். நம்ம அதெல்லாம் பண்ண மாட்டோம். ஆனா அங்க இப்படி அந்த மாதிரி வட்டல் எல்லாம் சேர்ந்து அதை தூண்டி விட்டு வேற மாதிரி கொண்டு போய் இதெல்லாம் இருக்கு. ஒரு ரெஸ்பான்சிபிள் நம்மளும் நடந்துக்கணும். அதே மாதிரி நமக்கு சட்டம் தான், லீகல் இருக்கு. ஒரே தீர்வு லீகல். இது நம்ம அரசியல் அழுத்தம், விவசாயிகள் அழுத்தம், கட்சிகள், சட்டமன்றம், நாடாளுமன்றம் அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு தான் இருக்க போறோம். ஆனா அது ஜஸ்ட் ஒரு சேஃப்கார்டு தான். லீகலா இதுல நம்ம சட்டம் நம்ம பக்கம் தான் இருக்கு. சட்டம், நியாயம், இயற்கை நீதி, நடுவர் மன்றம் தீர்ப்பு, அக்ரிமெண்ட், உச்ச நீதிமன்ற தீர்ப்பு எல்லாமே நம்ம பக்கம் தான் இருக்கு. அதை மீறி அவங்க பண்ண முடியாது, அது வேற. ஆனாலும் இன்னைக்கு இருக்கிற சூழல் நமக்கு தெரியாது. அது ஒரு இன்டெஃபினட் இது ஒண்ணு இருக்கு. ஏன்னா அங்க பிஜேபியும் சரி, காங்கிரஸும் சரி, கர்நாடகா தான் ஆதரவு கொடுப்பாங்க, தமிழ்நாடுக்கு இல்ல. ஏன்னா அவங்களுக்கு இங்க ஸ்டேக்ஸ் இல்ல. அதனால அங்க ஆதரவு கொடுத்தா அங்க அதுக்கு அடுத்த எம்பி எலெக்ஷன்ல வரணும், ஜெயிக்கணும், வரணும். அதனால நிறைய அதனால இஷ்யூஸ் தான் இருக்குது. அதனால எதுவுமே நம்ம அலட்சியமா எடுத்துக்க கூடாது. அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ என்ன சொல்றோம். இப்ப இருக்கிற இந்த சின்ன பசங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுது. என்ன கேட்கறாங்க, என்ன இளைஞர்கள் இருக்கு, ஜென்சின்னு சொல்றாரு. அவங்க இளைஞர்கள் ஏன்
கட்டினா என்ன, தண்ணி கடல்ல தானே போகுது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பின்னோட்டத்தில் அவங்களுக்கு தெரியும். அது புரிதல் இருக்கணும், அவங்களுக்கு புரிய வச்சு பிளஸ் நம்ம மக்களுக்கும் அது. அதெல்லாம் ஒரு இந்த தேர்தலில் நடந்த ஒரு நல்லது என்னன்னா, இளைஞர்கள் இன்னைக்கு அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு ஆர்வமா வந்திருக்கிறாங்க. 8 கோடி மக்கள், 5.5 கோடி மக்கள் காவிரி நம்பியிருக்கிறாங்க. 5.5 கோடி மக்கள்னா எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை இது. இன்னொன்னு, காவிரி 800 கிலோமீட்டர் பாயுது. குடகுமலை குடகுல 800 கிலோமீட்டர். 800 கிலோமீட்டர்ல தமிழ்நாட்டில் மட்டும் 420 கிலோமீட்டர், பார்டர்ல 60 கிலோமீட்டர், கர்நாடகாவில் 320 கிலோமீட்டர் தான். அதிகமா தமிழ்நாட்டில் தான் வருது. கடைமடை தமிழ்நாடு தான். எல்லா சட்டம், இயற்கை, எல்லா அக்ரிமெண்ட்ல எல்லாமே முதல் மடையில எந்த கட்டுமானங்களும் இருக்கக்கூடாது. கடைமடையுடைய மாநிலத்தில் அனுமதி இல்லாத இது எல்லாமே சட்டம், தீர்ப்பு, நடுவர் மன்ற தீர்ப்பு, உச்ச நீதிமன்றம் பல சொல்லியிருக்குது. நம்முடைய பாண்டியன் அவர்கள் சொன்னது போன்ற அதெல்லாம் நம்ம இந்த பசுமை தீர்ப்பாயம், தென் இந்தியா சார்ந்த தீர்ப்பாயம் ஒரு நல்ல தெரியல. நீங்க சொன்னது கூட எனக்கு தெரியுது. கொடுத்து அதை தடை பண்ணி அங்க தடை பண்ணலாம் எவ்வளவு அநியாயம் அதெல்லாம் பண்ணிருக்கிறாங்க. அதை இப்படி எடுத்துட்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் இது ஒரு அப்பீல் போட்டா இது இப்போ 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் தள்ளி போட்டே போவோம். இது ஒரு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வுன்னு கலந்துட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அதனால இது கட்டாம பார்த்துக்கணும். இந்த ஒரு வர தண்ணியை நம்ம நல்லபடியா பயன்படுத்தணும். அதுதான் நமக்கு ஒரு தண்ணி வருது. போன 2023 550 டிஎம்சி தண்ணி கடலுக்கு போச்சு. 2023 550 டிஎம்சி தண்ணி. 600 டிஎம்சின்னு சொல்றாங்க, பட் எனக்கு 550. அப்போ நமக்கு அது அந்த நேரத்துல நமக்கு என்ன நம்ம செய்யலாம், அந்த தண்ணியை எப்படி பண்ணலாம். ஏன்னா வருங்காலம் மிக மோசமான ஒரு காலமா இருக்கு. காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங். இந்த எல் நினோ 1 வருஷம் தான் இருக்கும், 1 வருஷம் 1.5 வருஷம் தான் இருக்கும். இப்ப இருக்கிற இந்த எல் நினோன்னு சொல்றது, எல் நினோ எஃபெக்ட், எல் நினோ எல் சாப்போன்னு சொல்றாங்க. குளிர்னா எல் சாப்போ, வெயில்னா எல். இது கடந்து போயிடும். ஆனா இதோட மோசமானது காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங். இதுக்கு எப்படி நம்ம பண்ண போறோம், இது எப்படி நம்ம எதிர்கொள்ள போறோம், அதுக்கு என்னென்ன நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, அடாப்டேஷன் அப்படிலாம் சொல்லி நடத்தி போறோம். மிட்டிகேஷன், அடாப்டேஷன், இதெல்லாம் நம்ம சொல்லணும், பேசணும், நம்ம அழுத்தம் கொடுக்கணும். தொடர்ந்து இது போன்ற ஏன்னா ஒரு விவசாய சங்க தலைவர்கள்லாம் ஊட்டி ஒரு பண்ணணும். மனித தொடர்ந்து பாடல் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நாங்க பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் இந்த அக்ரிகல்ச்சரல் பட்ஜெட், ஷேடோ பட்ஜெட் போட்டு 18 வருஷமா போட்டுட்டு இருக்கிறோம். 16-15 வருஷம் போட்டது பிறகுதான் தமிழ்நாடு அரசு விவசாயத்துக்கு தனியா ஒரு பட்ஜெட் போட்டிருக்கிறாங்க. அது ஐயாவுடைய ஒரு தொடக்கம். அது தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தனால பண்ணியிருக்கிறாங்க. இது நல்ல காரியம். ஆனா இது என்னன்னா, விவசாயத்துக்கு பட்ஜெட் போட்டாங்க, ஆனா பட்ஜெட்ல பணம் இல்லை. அதான் பிரச்சனை. விவசாயத்துக்கு தமிழ்நாட்டு பட்ஜெட்ல விவசாயத்துக்கு மட்டும் குறைஞ்சது ஒரு 80,000-90,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்கோம். ஆனா வெறும் 13-14,000 கோடி, 18,000 கோடி அவ்வளவுதான். அது என்ன, அப்புறம் எதுக்கு தனி பட்ஜெட்டை போடுறீங்க? பட்ஜெட்டை போட்டு அது ஒரு முக்கியத்துவம் கொடுத்து போடணும். அதனால அதான் நிறைய இருக்கு. இப்போ 1 மாசம் தான் வந்திருக்கிறாங்க. கொஞ்சம் பேசி சொல்லி புரிய கேட்கிற நிலையில இருக்கிறாங்க. ஏன்னா 60 வருஷமா 2 பேர் இருந்தாங்க. அவங்க ஒரு பிக்சடான ஒரு ஐடியா தான் வச்சிருந்தாங்க. இப்படிதான் இருக்கணும்னு இருக்காங்க. இவங்க புதுசா வந்திருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன மாதிரி செய்யறாங்க, என்ன இருக்குன்னு. ஏன்னா சில யோசனைகள் சொன்னா கேட்கறாங்க. அதனால நம்ம சொல்ற விதத்துல நம்ம சொல்லி பார்க்கலாம். நல்ல விதமா அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா நல்லது, அவங்களுக்கு நல்லது. இல்ல விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்கன்னா மோசமான போராட்டம். இது வேற மாதிரி போராட்டம். சும்மா அங்க போய் அங்கங்க இல்ல. அதாவது விவசாயிகள் நம்ம எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணணும்னா அது நாட்டம். அந்த அளவுக்கு அரசாங்கத்துக்கு தெரியும். அந்த அளவுக்கு நம்மளை தள்ள மாட்டாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால இன்னைக்கு நிறைய கருத்துக்கள் சொல்லி தீர்மானங்கள்லாம் நல்ல எல்லா பிரச்சனைகளுக்கும் ஓரளவுக்கு போட்டிருக்கோம். ஒரு காவிரி கோதாவரி பிரச்சனையோ, அந்த நெல் கொள்முதல் பிரச்சனையோ, கரும்பு பிரச்சனையோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது விட்டு போச்சுனாலும் சொல்லுங்க.
87%. அந்த மதுராந்தக ஏரி தண்ணி அங்க அந்த நெஞ்சையா இல்ல? ஆமா, அங்க அரசாங்கம் உள்ளது. அரசாங்கம் கொண்டு வர, தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வர பார்த்து ஃபுல்லா அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து லீகலா என்னென்ன வந்து வாங்கியிருக்கு 2000 ஏக்கரா, 700 ஏக்கரா வந்து அரசியல்வாதியுடைய லேண்ட். நான் பேர் சொல்லலாம், நேரில் சொல்றேன். அவங்க வந்து அப்ரோச் பண்றாங்க. இது அரசாங்கம் தனியார் பண்றாங்க. டிட்கோ அரசாங்கம் தானே. டிட்கோ வந்து அதுக்கு வந்து கலெக்டர் வந்து பர்மிஷன் கேட்கறாங்க. அப்போ என் கலெக்டர் என்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, இது மாதிரி பண்ணி அப்படின்னு. நான் சொன்னேன், சார் இது வந்து நஞ்சல் சார், செலக்ட் பண்ணி இடமே தந்து நிச்சயமா எங்கிட்ட கொடுங்க. அது அப்ஜெக்ஷன் தனியான மாற்று கருத்து கிடையாது. மாற்று கருத்து டீடைல்ஸ் கொடுங்க. அது ஒரு தீர்மானம் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பேப்பர் கொடுத்துருக்கேன். ஐயா நன்றி ஐயா, இது ஒரு தீர்மானம் போட்டுங்க. நன்றி ஐயா. இன்னொரு கோரிக்கை, அந்த கடன் தள்ளுபடிக்கான ஒரு அவகாசமாவது நீலகிரி மாவட்டத்தில் நீங்க ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா எல்லாருமே மறுபடியும் அதான் கேட்கிறாங்க. அதாவது கடன் தள்ளுபடிக்கான கோரிக்கைகள் நாம முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். ஆகவே நீலகிரி மாவட்டத்தினுடைய விவசாயிகளுக்காக அந்த கெடுபடியை தளர்த்தி அரசாங்கம் உறுதியான ஒரு நடவடிக்கை, ஏன்னா கவர்மெண்ட்ல இருந்து எந்த ஆர்டரும் வரலன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க செக்ரட்டரிஸ். எங்க டியூட்டி நாங்க சம்பளம் வாங்கணும், அதனால உங்ககிட்ட கடன் வசூலிக்க தான் வந்திருக்கோம், நாங்க வேற எந்த தப்பான இதுக்கும் வரலன்னு சொல்றாங்க. நீங்க அதை ஒரு அறிக்கையாக இந்த தீர்மானத்துல கடன் தள்ளுபடிக்கான நேரத்தையாவது நீட்டித்து கொடுக்கணும், மாதத்தை கொடுக்கணும். மீடியாவில் சொல்லி ஆமா.